ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிரின்சஸ் கட்டு பேடடு ஃப்ரண்ட் ஹூக்கு ப்ளவுஸு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே பிரின்சஸ் கட்டு கட் பண்ணும்போது பேப்பரில் தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா அது ஒரு அந்த சைட் பார்ட் கட் பண்ணும்போது நம்ம எக்ஸஸாக கட் பண்ணுறதுனால எப்பயும் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாத்தில் கட் பண்ணணும். இப்போ இவங்களோட மெஷர்மெண்ட் பாருங்கள். இவங்களோட ஷோல்டர் 13, இவங்களோட ஆம்ஹோல் 16, டாட் பாயிண்ட் 9, செஸ்ட் லென்த்து 11.5, ஃப்ரண்ட் நெக்கு 6.5, அபவ் பஸ்ட்டு 33.5, பஸ்ட்டு 34.5, வைஸ்ட் ரவுண்டு 28.5, ஸ்லீவ் லென்த்து 10.5, ரவுண்டு 10, வேஸ்ட் லென்த்து 14. இப்போ இவங்களோட வேஸ்ட் லென்த்து 14, ஆனால் அவங்களோட செஸ்ட் லென்த்து 11. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2.5 இன்ச்சஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எப்படி பேப்பர் டிராஃப்ட் எடுக்கலான்னு பார்ப்போம். இது மடித்து தைக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். அவங்களோட லென்த்து 14, 1/2 இன்ச்சஸ் தைக்கிறதுக்கு மொத்தம் 14 கொடுக்குறேன். 14, 1/2 இன்ச்சஸ் நம்ம தைக்கிறோம். இப்போது அவங்களோட ஷோல்டர் 13.5, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 6.75 கொடுக்குறோம். இப்போ அவங்களோட பஸ்ட்டு 34.5. இப்போ நம்ம பேடு அவங்களுக்கு தர்றதுனால ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சஸ் சேர்த்து 35 / 4 பேடு வர்றதுனால 1/2 இன்ச்சஸ் நான் அடிஷ்னலாக சேர்க்குறேன். ஓகேயா? அப்போது 1/2 இன்ச்சஸ் சேர்க்கும் போது 35 டிவைட் பண்ணி நான் 4 வைக்கிறேன். அப்போது 8.75. இப்போ அவங்க டீப் கேட்டிருக்கிறது 8.5, 8.5 கேட்டிருக்காங்க. இப்போ 8.5னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 1.5 இன்ச்சஸ் வருவோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு 5.25 வருது. அப்போ இந்த 5.25 நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் கொடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5.75. இப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு 16 ஆம்ஹோலு. ஷோல்டர் பாருங்கள் 13, ஆம்ஹோல் 16. ஷோல்டரை விட ஆம்ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்குது இவங்களுக்கு. ஓகேயா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6 வைப்போம். 6 வச்சு நம்ம செக் பண்ணுவோம். அஞ்சே முக்கால், இந்த இடத்துல 5.75, அதே மாதிரி இந்த இடத்துல 5.75 வச்சுருக்கேன். இங்கே 6 வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல 8.75 வச்சுருக்கேன். இப்போ அவங்களுக்கு 16. இப்போ நமக்கு கரெக்டாக 8 வந்துடுது. ஓகேங்களா? அப்போ 8 8 16 இல்லையா? அப்போ ஒரு சைடு 8 அப்படியே வந்துடுது. 1.5 இன்ச்சஸ் நம்ம சேர்த்து தைக்கிறதுக்கு கொடுக்குறோம். அவங்களோட ஹிப்போட ரவுண்டு பாருங்கள் 28.5. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் சேர்த்து அவங்களுக்கு 29 / 4, அப்போ 7.25. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 7.25 வச்சிடறோம். 7.25 வச்சுட்டு இப்போ பேக் டக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சஸ் பிடிக்க கொடுத்துருக்கோம். 3/4 இன்ச்சஸ் பேக் டக் கொடுத்துருக்கோம். இப்போ இது நம்ம கட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இது பேக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 இன்ச்சஸ் ஒரு 2 இன்ச்சஸ் கொடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன், அப்படியே இது மேலே டிராஃப்ட் போடுறேன். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 1/2 இன்ச்சஸ் சேர்த்துறேன். இப்போ இங்கே நான் தள்ளி வந்திருக்கேன் இல்லையா, இங்கே என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஒரு கோடு போட்டுட்டு இதை என்ன பண்ணுறேன், அப்படியே எடுத்துறேன். இப்போது இவங்களோட டாட் பாயிண்ட்டு 9. இப்போ இங்கே 1/2 இன்ச்சஸ் நம்ம தைக்க கொடுத்துருவோம் இல்லையா, அது போயிடும்.
டாட் பாயிண்ட்டு 9. இப்போது இவங்களுக்கு நம்ம பேடு வைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/2 inches ஆட் பண்ணி 9.5 வச்சுக்கிறோம். இப்போ இங்கே வந்து 11.5 அவங்களோட செஸ்ட் லென்த்து. இதை நான் என்ன பண்ணுறேன், 12.5 வைக்கிறேன். ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கிறேன். பேடு வர்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கு 6.5. அப்போ நான் இங்கே 6 வைக்கிறேன். 6 வைக்கும் பொழுது நம்ம கட் பண்ணும்பொழுது இங்கே 6.5 வந்துடும். இப்போ இங்கே கொக்கி பட்டிக்கு ஒரு 1/4 inch கொடுக்குறேன். ஓகேயா? இப்போது என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 1/2 inches எடுக்கிறேன். இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து ஒரு டாட் பாயிண்ட் வருது இல்லையா, இந்த டாட் பாயிண்ட் கிட்ட ஒரு 1/2 inches கொடுக்குறேன். இப்போது இங்கே நமக்கு இந்த டாட் பாயிண்ட் கிட்ட ஒரு 1.5 inches போயிடும் நமக்கு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், மொத்தம் இது 9.5 இருக்குது. 9.75 இருக்குது. 1/4 inches கொக்கி பட்டிக்கு போயிடுச்சுன்னா 9 இருக்குது. அப்போது 9.5 நமக்கு 19. இந்த ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு 19 இருக்குது. அதே மாதிரி இங்கே வச்சு பார்த்தோம்னா 8 இருக்குது. 8னா இங்கே 17. 17 ஒரு 19 36 இருக்குது. இப்போ நம்ம அவங்களோடது 35. இப்போ நம்ம ஒரு 1 inch ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேடு வர்றதுனால நம்ம எப்பயுமே பிரின்சஸ் கட்டுக்கு கொஞ்சம் நம்ம சேர்த்து தான் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம இந்த இடத்த கட் பண்ணி கொண்டு போகிறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இவங்களுக்கு பஸ்ட்டு வந்து 35 அப்படின்றதுனால நம்ம டோட்டலாகவே இவங்களுக்கு ஒரு 3.75 கொடுக்குறேன் நான். 1/4 inches போயிட்டு நம்ம எப்பயுமே பேடை மனசில் வச்சிடணும். பேடை மனசில் வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். ஏன்னா 1 inch வரும் பேடு எப்போவும். அதனால் அந்த 1 inchக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸஸாக கொடுக்கணும். பேடு இல்லைன்னா நம்ம அப்படியே கட் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணலாம். பட் பேடு வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பிடிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த பேக்கில் நமக்கு 3/4 inch பேக் டக்குக்கு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அந்த 3/4 inch நம்ம இங்கே மேலே வரும்போது ஒரு 1/2 inches போயிடும். நமக்கு 1/2 inches போயிடுச்சுன்னா நமக்கு இங்கே 7.75 இருக்குது. இப்போது 7.75 15.5 நமக்கு இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் இந்த அளவு பேக் அளவு 15.5. இப்போ அந்த 15.5 அவங்களோட ஹிப் ரவுண்டு இருக்கு இல்லையா, அதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஆக்சுவலாக நம்ம 29 எடுத்திருந்தோம், அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு போர்ட்லேயும் சொல்லித்தரேன். இப்போது இதில் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு போக போக புரியும். மொத்தம் 13. இந்த 13 டிவைடட் 4. இப்போ இங்கே 1.5 inches நம்ம இங்கே பிடிக்க போயிடும் இல்லையா, அதுதான். இப்போ நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இப்போ இந்த 3 என்ன பண்ணோம், டிவைட் பண்ணி அது இல்லாமல் எப்போயும் நம்ம என்ன பண்ணோம், இங்கே 1.5 inches பிடிச்சோம்னா இங்கே ஒரு 2 inches ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். மேலே தூக்காது, இல்லைன்னா மேலே அப்படியே தூக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. இப்போது இந்த இடம் இப்படி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம இப்போது அவங்களுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல மயில் தான் நம்ம எப்படி பண்ணிடுறோம். இந்த இடத்துல எப்பயும் இங்கே எவ்வளோ வருதோ அதோட பாதையை, அதோட அளவை இங்கே கொடுத்தீங்கன்னா தான் நம்ம இங்கே டக் பிடிச்சி இது மேலே தூக்கும் பொழுது இந்த இடம் மேலே ஏறாது. இல்லை நம்ம இந்த கேப் கொடுக்கலன்னா மேலே ஏறிடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது நெக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு பாருங்கள். பேக் நெக்கு இப்போ டோட்டலாக உங்களுக்கு 5.75 நம்ம வச்சுருக்கோம் இல்லையா.
நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நெக்கு இங்கே 8½ கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரு 2½ வச்சிடலாம். பிரின்சஸ் கட்லாம் கொஞ்சம் டீப்பாக போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல மைல்டாக ரொம்ப வேண்டாம் இவங்களுக்கு. ஃப்ரண்ட்டில் நம்ம எப்பயுமே, ஏன்னா இவங்க ஒல்லியாக இருக்கிறதுனால ரொம்ப நம்ம எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறோம், மைல்டாக கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ கையை பார்ப்போம். ஸ்லீவ் லென்த்து 10½ இன்ச்சஸ் இங்கே மடித்து தைக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். 11 கொடுக்குறேன், மேலே 1/2 இன்ச்சஸ் 10½ அவங்க கேட்டிருக்கிறதுனால. இப்போ அவங்களோட ஆம்ஹோல் நம்ம 6 வச்சுருக்கோம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவங்களுக்கு இங்கே 3 கொடுக்குறேன். அவங்களோட டோட்டல் 16, ஆம்ஹோல் 16. இப்போ பாருங்கள், ஒரு ஆம்ஹோல் 16 இருந்ததுன்னா அவங்களோட பஸ்டோட அளவு ஒரு 36னா இருக்கும், 36 இருக்கும். ஆனால் பட் இவங்களுக்கு 34 தான் இருக்குது. அப்போ அவங்களோட ஆம்ஹோல் பெருசு, பஸ்ட்டு சின்னது. இப்போ நான் இதை 4ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். செவன் அண்ட் ஆஃப் எடுத்துகிட்டு நான் இங்கே மொத்த டோட்டல் 8 வச்சுருக்கேன். இங்கே 1/2 இன்ச்சஸ் தள்ளி 7½ வச்சுருக்கேன். இந்த 7½ நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். இந்த இடம் வரும்போது இப்படி லைட்டாக கர்வ் பண்ணி இங்கே நம்ம 1½ இன்ச்சஸ் நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு கொடுப்போம் இல்லையா உள்ள, அப்போ அது பார்த்திங்கன்னா 1½ இன்ச்சஸ். இப்போ அவங்க ஸ்லீவு 10. இப்போ இது வரும்பொழுதும் இப்போது இது இப்படி இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப டீப் எடுக்க வேண்டாம், மைல்டாக எடுத்தாலே போதும். இது நம்ம கட் பண்ணிட்டேன். இப்போது நமக்கு கரெக்டாக வந்துடுது. இப்போ ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஓகேயா, பேடும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் இவங்களுக்கு பேடு 34 தான் வாங்கியிருக்கேன். இவங்க நார்மல் பேடு இருந்தால் போகிறோம், ரொம்ப பெருசாக தெரிய வேண்டாம் சொல்லிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு 34 வாங்கியிருக்கேன். இப்போ இதை அவங்களோட ஒரிஜினல் கிளாத்து. இதை போட்டு எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு கட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போது இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 4 வேணும், மொத்தம் 4 பீஸ் வேணும். எதுக்குன்னா பேடுக்கு ஒன்றும், அது இல்லாமல் அடிஷ்னல் ஒன்றும் நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் நம்ம போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம்.
பேக்கு நான் இதை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ் எப்பயுமே பேடு வந்ததுன்னா 4 பீஸ் வேணும். பாருங்கள், இது 4 பீஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து இந்த மாதிரி கிராஸாக தான் வரணும். இப்படி நேராலாம் வச்சு போட்டுறக்கூடாது. நம்ம என்ன பொசிஷனில் இதை நம்ம கட் பண்ணமோ அதே பொசிஷனில் நமக்கு இது வரணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு லூஸ் ஆகாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாலாம் போட்டிங்கன்னா நெக்கு லூஸ் ஆகிடும். இது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு இப்போது இந்த பார்ட்டு நம்ம அதே மாதிரி 2 பீஸ் எடுக்கணும். இப்போ இந்த பார்ட் எடுக்கும் பொழுது தான் எப்பயுமே நம்ம கொஞ்சம் கவனமாக போடணும். இதுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம கம்பல்சரி பேப்பர் டிராஃப்ட்டு எடுக்கணும் அப்படின்றது. இப்போ பாருங்கள், இதையுமே நம்ம ட்ராயிங் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கிராஸாக போடுங்க. கிராஸாக போட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் பீஸ் போடக்கூடாது. அந்த ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரெயிட் பீஸ் போட்டுட்டு இதை கிராஸ் பீஸ் போடுங்க. கிராஸ் பீஸ் போட்டுட்டு இதை என்ன பண்ணணும், ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம இதை எக்ஸஸாக கொடுக்கணும். ஓகேயா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக வரணும். ஓகேயா? அதனால தான் இதை நம்ம டிராஃப்ட் எடுக்கிறோம். இதை டிராஃப்ட் வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் அப்படியே நீங்கள் எக்ஸஸாக கொடுத்து இதை நம்ம ட்ராயிங் பண்ணணும். ட்ராயிங் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இந்த பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடுவோம். ஸ்லீவும் அழகாக மடித்து போட்டுட்டு நம்ம இந்த பேக் வச்சு நம்ம பார்த்துடலாம். இங்கே பிடிச்சு தைச்சிருவோம். பிடிச்சு தைச்ச பார்த்து நமக்கு இது கரெக்டாக வந்துடுது. ஓகேயா? இதை நம்ம கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஆர்க்காக கட் பண்ணும்பொழுது கேன்வாஷ் கட் பண்ணுறேன் நான். கம்பல்சரி நம்ம கிளாத் எப்படி எல்லா ப்ளவுஸுக்கும் கேன்வாஷ் போடுவோம். கேன்வாஷ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை கரெக்டாக இந்த இடத்துல நான் மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு இது இப்படி வரைஞ்சிடுறேன். இது வரைஞ்சிட்டு இப்போ பாருங்கள், நமக்கு ஆக்சுவலாக இங்கே நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த 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 சென்டர் கோடு வருது இல்லைங்களா, இதுதான் அதோட மெயின் கோடு. இதுதான் அதோட மெயின். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நம்ம சைடில் தைக்கிறதுக்கு கட் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் எப்படின்னா இது மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இது இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சைடு வரும்போது இங்கே கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்பொழுது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போது இதை எப்பயுமே தனித்தனியாக கட் பண்ணாமல் இப்படி வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக்கு எக்ஸ்பெண்ட் ஆகாது, நமக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த இடத்த கட் பண்ணாமல் இதுக்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. இப்போது கிளாத்தில் நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பீஸு இதை என்ன பண்ணுவோம், நம்ம போட்டு கிளாத்தில் கட் பண்ணிடலாம். இதுதான் ஒரிஜினல் கிளாத்து. இது இப்படி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ்லேயே வரணும். இது வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாலாம் போட்டுறக்கூடாது. கரெக்டாக இந்த பொசிஷன், இந்த கிராஸ் பொசிஷன்லேயே தான் நமக்கு இருக்கணும். இது எல்லாமே இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது இது கேன்வாஷ்க்கும் நம்ம துணி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள். இப்போ கேன்வாஷில் ஒரு லைனிங் பிட்டு வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம இதை ஃபுல்லாக இதை இப்படியும் இந்த இடத்துல கட்டுமா தைச்சிட்டேன். இப்போ இதை இப்படி மடித்து தைச்சிட்றேன். இதை கட் பண்ணி மடித்து தைச்சாச்சு. இப்போ இதை பாருங்கள், நம்ம மற்றதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ், இப்போ இந்த ஸ்லீவை நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். மார்க் பண்ணியிருக்க பகுதி, இந்த மார்க் பண்ணியிருக்க பகுதி, இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரே ஈவனாக 1/2 இன்ச்சஸ் நம்ம மடிக்க தைக்க கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சஸ் நான் அப்படியே மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு அட்டாச்மெண்ட் எல்லாமே நம்ம போட்டு வச்சுருவோம். போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இது ஒரிஜினல் கிளாத்தில் இதை இப்படி வச்சு இதை இப்படி மடிச்சுட்டு இதை நான் இப்படியே வச்சு தைச்சிட போகிறேன். இதே மாதிரி இப்போ இதை நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதை மாதிரி இன்னொன்று நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் பீஸு, இது லைனிங். இந்த லைனிங்கை அப்படியே நான் அட்டாச் பண்ணிடுவேன். பேக்கும் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. இதுவும் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு பொழுது ஜென்ரலாக மாறிடும். அதனால் எப்பயுமே நம்ம கரெக்டாக அந்த பொசிஷன் நம்ம பார்த்து வச்சுட்டு பண்ணணும். ஏன்னா ஒன்று மாறிடுச்சுன்னா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2 பீஸ் நம்ம போட்டிருப்போம். இது 2 பீஸு, இங்கே ஒன்று இங்கே ஒன்று போட்டுட்டேன். இதை எடுத்து நம்ம வச்சிடறோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதுவும் இப்படி
இப்போ இந்த ப்ரொசீஜர்லேயே இந்த பொசிஷன்லேயே இப்போ நான் இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதை நான் அட்டாச் பண்ணிடுறேன். எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை நான் எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த இடம் பாருங்கள், நமக்கு இந்த மார்க்கிங் கரெக்டாக வர மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் இந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் சுருக்க வரும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கேன்வாஷ் வச்சு திருப்ப போகிறோம். இதை சென்டர் பண்ணி இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஷை கரெக்டாக இந்த மார்க்கிங்க்கும் சென்டரில் வச்சு ஒரு தையல் போட்டார். இப்போது இது பாருங்கள், கரெக்டாக இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் நான் இப்படி கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ அழகாக நமக்கு பேக்கு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த இடம் அடித்து தைச்சிடலாம். பேக்கு அழகாக இப்போ நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், பேடு கொடுக்கறதுனால இப்போ இது 2 பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம், இப்போது அட்டாச்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போது இதையும் நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். இதையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம அட்டாச். இப்போ என்ன பண்ணோம், இந்த பேடை எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம். நீங்கள் ஒன்றுமே இது மாறிடக்கூடாது. ஏன்னா 2 பார்ட்டுன்றதுனால, பேடுன்றதுனால உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது ஒவ்வொன்றுமே நீங்கள் கரெக்டாக பொசிஷன் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம இதை இது இன்னர், இது உள்ளே இருக்க பார்ட்டு, இது வெளியில் இருக்கிறது. இப்போ இப்படி தான் நமக்கு ப்ளவுஸ் வரும். இப்போ இதுக்குள்ளே தான் என்ன பண்ணோம், நம்ம இப்படி பேட் வைப்போம் இல்லைங்களா, இது உள்ளே தான் இப்போது இப்படி பேட் வைப்போம். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே மாறிடக்கூடாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம், இது ஒவ்வொன்றுமே இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபினிஷிங் வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பிரிக்கிற வேலை இருக்காது. இப்போ இது பாருங்கள், கரெக்டாக இப்போ இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இதை என்ன பண்ணோம், இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம அப்படியே தைச்சிடலாம். இந்த பேடு வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ இதோட சென்டர் பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் இதோட சென்டர். அப்போது என்ன பண்ணோம், இந்த இடத்த இந்த மார்க்கிங் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கிங்கை இப்படி வச்சுட்டு இப்போது இந்த இடம் இப்படி வர்றதை நம்ம என்ன பண்ணோம், இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இப்படி வச்சுட்டு நமக்கு இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் 1 இன்ச்சஸ்னால் நமக்கு வேணும். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த பட்டி வரும் இல்லைங்களா, அந்த கொக்கி பட்டிக்கு நமக்கு இருக்கும்.
பாருங்கள். இப்போ இதை நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இதை இப்படி எடுத்து விட்டோம்னா இது இப்படி வந்துடும், இது நமக்கு இப்படி இருக்கும். ஓகேயா? அதனால் ஒவ்வொன்றுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணணும். அதே மாதிரி இப்போது இதுவும் பாருங்கள், கரெக்டாக இந்த மார்க்கிங்கை இந்த நம்ம ஆல்ரெடி அந்த டாட் பாயிண்ட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட் பாயிண்ட்டையும் இந்த இடத்துல நமக்கு ஒரு 1 inches வரணும். 1 inches வந்து இதையுமே நம்ம இதை சென்டர் பண்ண வேண்டாம், சென்டருக்கு கொஞ்சம் தள்ளியே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேயா? இப்போது இதுவும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதையும் இப்படி நம்ம இப்போது இந்த பேக் இருக்கு இல்லையா, இதை இப்படியே வச்சு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அடித்து திருப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேக்கை இந்த எவ்வளோ தூரம் வருதுன்னு வச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம். 1/2 inches கொடுத்துருக்கேன். இப்போது இது 1/2 inches வச்சு இப்போது அப்படியே இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக இப்போ இதை அட்டாச் பண்ணிடுறேன். எட்ஜில் சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கலாம். டச் நெக் அடிச்சுட்டு இதை அப்படியே பாருங்கள். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். பாருங்கள், இது ரெண்டும் நம்ம அழகாக அட்டாச் பண்ணிட்டோம். இப்போது இது கொக்கி பீஸு நம்ம பட்டி பீஸும் வச்சிடலாம். பாருங்கள், இப்போது கொக்கி பட்டிக்கு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்ப்போம். மேலே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டதுனால இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி தான் தைக்கணும். இது இந்த இடத்துல நம்ம தைக்கும் பொழுது இந்த ஒரு 1/4 inches லைட்டாக அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிராஸாக இப்படி வரலாம். இந்த பக்கம் கொஞ்சம் இப்படி கிராஸாக வாங்க, அப்போ உங்களுக்கு அந்த நெக்கு லூஸ் இருக்காது. தைக்கும்போது இந்த இடம் இது இப்படி மடிச்சுட்டு இது இப்படி மடிச்சு பாருங்க. இப்போ தான் இது கொக்கி கட்டுறதுக்கு, இது ஐப்பு, இது பாருங்கள். அதே மாதிரி எப்படி இது தைக்கும் பொழுதும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல வரும்போது ஒரு 1/4 inches தள்ளி 1/2 inches நம்ம முடிக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த நெக்கு கிட்ட கொஞ்சம் லூஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்களா?
இப்படியே மடிச்சுட்டு இப்போ நம்ம இது ரெண்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ இதை நம்ம பேக்கை அப்படியே பேக் கூட அட்டாச் பண்ணிடலாம். இந்த சைட் பண்ணும்பொழுதும் இங்கே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கீழே எடுத்துகிட்டு இதை 1/2 இன்ச்சஸ் இப்படி கிராஸாக போடுங்க. இங்கே ஆல்ரெடி 1/2 இன்ச்சஸ் கொடுத்துருப்போம் நம்ம. ஆனால் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணும்பொழுது இப்படி கிராஸாக வரணும். கட் பண்ணும்பொழுது ஈக்குவலாக கட் பண்ணிவிடுங்க. ஆனால் தைக்கும் பொழுது இங்கே ஒரு 1/4 இன்ச்சஸ் கீழேயும் இந்த இடத்துல 1/4 இன்ச் கொஞ்சம் அப்படியே மேலே இந்த 1/2 இன்ச்சஸ் இதுவும் கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள். இது வைக்கிறேன். இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சஸ்க்கும் கொஞ்சம் கீழே இறக்கணும். இங்கே 1/2 இன்ச்சஸ் வரணும். இந்த பொசிஷனில் தைக்கணும். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ கையை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ண இடம் இந்த கைக்கிட்ட வரணும். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறத இப்படி வச்சிடறோம். திரும்ப இதை அப்படியே டர்ன் பண்ணி திரும்ப இங்கே ஒரு கை பாருங்கள். கையை நமக்கு கரெக்டாக அட்டாச்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம அட்டாச் பண்ணிடலாம். கையை அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு நம்ம பிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக நம்ம கைக்கிட்ட வச்சுட்டு இப்போ இங்கே வருது இல்லையா, இந்த இடத்த நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பாருங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் நம்ம எக்ஸஸாக கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச்சஸ் தான் நமக்கு இங்கே கரெக்டாக வருது. இந்த மாதிரி ஈக்குவலாக வரணும் நமக்கு. ஓகேயா? இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தூக்கிடும். இது நான் 1/2 இன்ச்சஸை இப்போது நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இங்கே நம்ம 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த 1.5 இன்ச்சஸ் கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம். 1.5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டோம்.
கிராஸ் பீஸ் ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து இதை மடித்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா இது நமக்கு கொக்கி கட்டும்போது கரெக்டாக வரணுன்றதுக்காக. இப்போ இந்த இடமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்படியே இந்த பீஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வந்து அவங்களுக்கு 28 அவங்களோட ஹிப்போட ரவுண்டு நம்ம வந்து 29 எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு. இப்போ நம்ம அது இல்லாத அவங்களுக்கு 3/4 இன்ச்சஸ் நம்ம வந்து டக் பிடிக்க கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு 31 வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த 3/4 இன்ச்சு நம்ம இந்த சென்டர் பகுதி இப்படி வச்சுட்டு இந்த சென்டர் போட்டுட்டு இப்படி பிடிச்சோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸு பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக 29 வருது மெஷர்மெண்ட்டில். இப்போ அவங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம சேர்த்து தான் வச்சுருக்கோம் பிரின்சஸ் கட்டுன்றதுனால. இப்போ நமக்கு பாருங்கள் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சு ப்ளவுஸு. கலர் மாறிடுச்சு.